வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல வெளிவந்திருக்க ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, லவ் மேரேஜ் பண்றதுக்காக தர்ஷன் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஃபிளாட்ஸ் வாங்குறாரு. அந்த ஃபிளாட்ஸ்க்கு கல்யாணத்துக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரேஞ்சா சில பல விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் வந்து காளி வெங்கட் ஃபேமிலியிலும் நடக்குது. இவங்க ரெண்டு ஃபேமிலிக்கும் நடுவுல என்ன லிங்க், இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் மீதி கதை. பர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னா தர்ஷன், ஹர்ஷா இவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து அவங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட், வினோதினி, அப்புறம் இந்த குட்டி பையன் கென்ரிக் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. ராஜேஸ்வரி மியூசிக் வந்து இந்த படத்துக்கு சூப்பர்னு சொல்ல முடியல, ஆவரேஜ்னு சொல்ல முடியல, பட் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் ராஜவேல் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையை வந்து இந்த படத்துல கொடுத்திருக்காரு. எல்லாருக்குமே இந்த கதை புரியுமா அப்படிங்கிறது டவுட் தான். பட் எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவர் ட்ரை பண்ணி அட்டம் பண்ணியிருக்காரு. படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, இன்டர்வல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்டிங் ஒரு 30 மினிட்ஸ்லாம் வந்து என்னப்பா என்னென்னமா காமிக்கிறீங்க அப்படின்னு தோணுது. பட் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இந்த படத்துல வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எலிமெண்ட், ஹாரர் எலிமெண்ட், ஹியூமர் எலிமெண்ட், அதாவது எமோஷனல் எலிமெண்ட் எல்லாத்தையும் கலந்து கொடுத்த ஒரு பிரியாணி மாதிரி அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரியாணி வந்து சர்வ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டைம்ல வந்து நமக்கு சில டைம் சாப்பிடும்போது பட்டல் அவங்க எல்லாம் வாயில மாதிரி அப்படி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி வந்து நல்லா போயிட்டு இருக்க படத்துல திடீர்னு ஒரு சீன் வந்து ஏன் அப்படின்னு சொல்ல தோணுது. மறுபடியும் நல்ல சீன் மறுபடியும் ஏன் அப்படின்னு சொல்ல தோணுது. அந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் வந்து இந்த படத்துல ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலி இந்த படம் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா தான் இருந்துச்சு. இந்த படம் இப்படி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எலிமெண்ட் இருக்கிற ஒரு படமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சில பல டிராபேக்ஸ் படத்துல இருந்தாலும் லாஜிக்லாம் கண்டிப்பா இந்த படத்துல நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. இந்த வித எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் செட் பண்ணாம லாஜிக்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஃபேமிலி ஓரியன்டா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல ஒன் டைம் கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம். ஓடிடியில் இந்த படம் கண்டிப்பா நல்லா போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மொத்தத்துல இந்த ஹவுஸ்மேட்ஸ் படம் ஒரு நல்ல அட்டம்.